தமிழ்நாட்டில் எப்படி கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு ஆர்டிஐ மட்டும் எடுத்தால் போதும். அவங்க ஓட்டர் பூத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் முதல்ல போனோன்னே உங்கள் சீரியல் நம்பர் போட்டு உங்கள் பேர் எழுதியிருப்பாங்க, உங்களோட ஐடி வாங்கியிருப்பாங்க, உங்கள் சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க. இந்த ஐடி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் போடுவாங்க, உங்கள் பேன் கார்டில் பேன் கார்டு நம்பர் எழுதுவாங்க, ஓட்டர் ஐடியில் ஓட்டர் ஐடி நம்பர் எழுதியிருப்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எழுதியிருப்பாங்க. இதுக்கு நேராக தான் சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, அதாவது கள்ள ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஓட்டர் ஸ்லிப்பில் உள்ள நேமை மட்டும் எழுதிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக பூத் ஸ்லிப்பில் உள்ள நேம் மட்டும் எழுதிட்டு இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எழுதாமல் வெறுமனே ஆதார், பேன், ஓட்டர் ஐடி அப்படின்னு போட்டு சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. இது ஓட்டு போடுறவங்களுக்கு கொடுத்த ப்ரொசீஜரை மீறுறதா அர்த்தம். அப்படி அந்த பூத் ஆஃபீஸர் பண்ணியிருந்தால் அவங்க அவரோட வேலையை சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இப்படி எந்தெந்த பூத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அங்கே பூத்தில் உள்ள ஓட்டர் ஸ்லிப் புக்கில் நீங்கள் எல்லாம் வாங்கி பாருங்கள். கடைசி ரெஜிஸ்டரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கள்ள ஓட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஏரியாவில் உள்ள பூத் ஐடிக்கு ஆர்டிஐ போட்டு உடனே இது நடந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி நடந்திருந்தால் அது யார் அந்த ஆஃபீஸர் அங்கே இருந்தாரோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த கள்ள ஓட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும். கள்ள ஓட்டும் நல்ல ஓட்டும் சேர்ந்து நம்ம போட்ட ஓட்டே வீணாக போயிடும்.